ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. ஆதி என்ன பண்ணுறாருன்னா, டாக்டரோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்தோம்னா யார் எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும்ல, நான் யாருக்கும் தெரியாமல் செக் பண்ணுறேன்னு சொல்லி போய் செக் பண்ண போகிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கிங்க, மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆதியோட ஹார்ட் டாக்டர் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணுறாருன்னா உடனே அறிவுக்கு கால் பண்ணுறாரு. ஐயோ, என்னையா நினச்சி இருக்காங்க உன் மருமக, அவன் என்னடானா அந்த ஹார்ட் யாரு கொடுத்தான்னு சொல்லி சொல்லுன்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கிறான். நானும் எவ்வளவு மலிவு பார்த்தேன், என்னால முடியல, இங்க இப்போ ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான், நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்றாரு அந்த டாக்டர். அறிவு சொல்றாரு, ஐயோ டாக்டர், இங்க பாரு, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம், இந்த விஷயத்த மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் மாட்டுவ. நீ நல்லா சொல்ற அறிவு, ஆனா நான் மட்டும் இதுல மாட்டினேன்னு வச்சுக்கேன், இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்னோட டோட்டலா இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கல டாக்டர் லைஃப், இது ஒட்டு மொத்தமா முடிஞ்சு போயிடும், எனக்கு கிடைச்ச அவார்டுல இருந்து எல்லாமே போயிரும். ஐயா டாக்டர் வாழ்க்கையே போயிடும், எப்படியாச்சும் காப்பாத்தேன்ன. டாக்டரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, நீ மட்டும் வாயை திறந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ மாற்றதும் இல்லாம நாங்களும் சேர்ந்து மாட்டோம். இப்ப நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எதுவுமே பேசாத, வாயை திறக்காம பேசாம அமைதியாரு. நீ சொல்லிடுவ ஈஸியா, ஆனா நான் தானே அவங்ககிட்ட போய் பதில் சொல்றது, அவன் துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், நான் என்னத்த சொல்றது. இங்க பாரு, எப்படியாச்சும் நீ சமாளி, இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமா மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அறிவு. என்னத்தோ உன்னை சமாளிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து டாக்டர் போயிடாரு. ஆதி அப்படியே அந்த ஃபைலை வச்சுட்டு டாக்டர் ரூமுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா வர்றாங்க. ஏன் ஆதி, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அங்க டாக்டர் செக் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரே சோகமா இருக்காரு ஆதி. அது என்னாச்சு ஆதி, ஒரே சோகமா இருக்கீங்க? இல்ல பாரதி, அந்த எனக்கு ஹார்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்கள பத்தி நான் எவ்வளவோ கேட்டுட்டேன் பாரதி, டாக்டர் சொல்லவே மாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்றாங்க, அதே எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி, அவருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், ஏன்னா என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே, அதாவது நான் ஆப்ரேஷன் பண்ணனல, அதுல இருந்து எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு, அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஹார்ட் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இருக்கும், ஆனா அவருக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு பாரதி, நான் என்ன பண்றதுனே தெரியல பாரதி. அதே நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு ஏற்கனவே நம்ம கல்யாணத்தப்போ உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தவங்களோட வீட்டுக்கு போனாங்கல்ல, அவருக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிடலாமே பாரதி. இதுக்குதான் பாரதி நீங்க வேணுங்கிறது, பாருங்க கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, இருங்க உடனே நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவரோட கால் ரீச் ஆக மாட்டேங்குது, என்னடா இது கால் போக மாட்டேங்குது அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவர் போன் எடுத்த பின்னாடி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், டாக்டர் அவரோட லேப்டாப்ல தான் எல்லா டீடைல்ஸுமே வச்சிருப்பாரு, அதனால அவரோட லேப்டாப் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும், பேசாம அவரோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கட்டுமா? அதை யாராச்சும் பார்த்தா தப்பா போயிட போகுது அதே, அதெல்லாம் எதுவுமே ஆகாது பாரதி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றாருன்னா, யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துட்டு நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு போறாரு. பாரதியும் அந்த சைடு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மணி கேட்டுறாரு. ஏதோ ஒரு கேஸ் விஷயமா மணி வந்திருக்காரு, இவங்க பேசிட்டு இருக்கிறத மணி கேட்கிறாரு. ஐயோ, இவன் மட்டும் போய் அந்த லேப்டாப்ல யார் ஹார்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது, அவ்வளவுதான்டா, நம்ம கதி முடிஞ்சுது, அறிவு கதியும் முடிஞ்சுது, அப்புறம் இங்க நம்ம சம்பாதிக்கிறது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமேன்னு யோசனை பண்றாரு. அடுத்தது அது என்ன பண்றாருன்னா, டாக்டரோட ரூமுக்குள்ள போய் அவரோட லேப்டாப்ல போய் செக் பண்றதுக்காக ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல பாஸ்வேர்டு இருக்கு. பாஸ்வேர்டை திரும்பி 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 போட்டு 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 பாக்குறாரு. பாஸ்வேர்டு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்னடா இது, பாஸ்வேர்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கடுப்புல இருக்கும்போது கரெக்டா அங்க ஒரு நர்ஸ் வந்துடுறாங்க. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டருடைய லேப்டாப் சார். என்ன சார் நீங்க அவரோட லேப்டாப்பா அவருக்கு தெரியாம பார்த்துட்டு இருக்கிறீங்க, இது ரொம்ப தப்பு சார், முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சாரி நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அதை எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ஆதி அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அறிவுக்கு கால் பண்றாரு மணி. அறிவு சொல்றாரு, சொல்லியா, அதிசயமா இருக்குது, கால் பண்ணிருக்கிற? ஆமாயா, நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா, உன் மருமகனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நீ இதுக்கு அங்க போன? நான் ஒரு கேஸ் விஷயமா தான் வந்தேன், எதர்ச்சியா ஆதி பாரதி பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பாரதி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்ல போய் இவர் செக் பண்ணது, நர்ஸை அனுப்பிச்சு விட்டது மணி தான் அந்த நர்ஸ் அனுப்பிச்சு விட்டது.
அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. நல்ல வேலையா காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு அறிவு. இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏதாச்சும் இதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க, இல்லாட்டி அவ்வளவுதான், நீங்க மாட்டுறதும் இல்லாம நானும் மாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க மாட்டினாலும் என்ன மாட்டி விட மாட்டீங்க தெரியும் அப்படின்னு மணி சொல்லும் போதே, யோ அப்படிக்கு இப்படி தப்பு கணக்கு போட்டுறாத, நான் மாட்டுன்னு வச்சுக்கோ, ஒன்னையும் சேர்த்து மாட்டி விடுவேன் அப்படின்னு அறிவு சொல்றாரு. சரி சரி, நீங்களும் மாட்டி விட வேணாம், நானும் மாட்டி விட வேணாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு மணி. அதுக்கப்புறம் பாரதி அவங்க ரூம்ல போய் ஆதியை பாக்குறாங்க. ஆதியை காணோம். சரி கீழே இருப்பாரோ என்னமோன்னு கீழே இருக்க ரூம் எல்லாத்துலயுமே தேடி பாக்குறாங்க. அங்க ஆதியை காணோம். என்னடா காணோமே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இதை பாக்குறாங்க சாரதா. என்னாச்சு, தமிழை தேடிட்டு இருக்கியா? இல்லம்மா ஆதியை தாமா தேடிட்டு இருக்கேன், அவரை காணோமா, எங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாரதி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கார் வருது. கார் சத்தம் கேக்குது. அவர் தான் வராரு போல இருக்குமா, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போறாங்க. பார்த்தா ஆதி நிக்கிறாரு. அது எங்க ஆதி போனீங்க, சொல்லிட்டு போக வேண்டாமா ஆதி, நான் பயந்து போயிட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க பாரதி. பாரதி எல்லாம் நல்ல விஷயம் தான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படி கூட்டிட்டு போறாங்க. பாருமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, பெரிய உலகத்திலே இல்லாத பொண்டாட்டி உனக்கு கிடைச்ச மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா பார்வதி கிட்ட. சரி சரி இவன் என்ன பேசுறான் கேட்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அது எங்க போயிருந்தா ஆதி, அதுவும் இந்த கையில இப்படி கட்டு போட்டுட்டு எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு சொல்றாங்க சாரதாவும். மா ஒரு விஷயத்த சொல்றேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஒரு பாக்ஸ் எடுத்து அதுல இருந்து செயின் எடுக்கிறாரு. இன்னும் செயின் யாருக்கு ஆதி அப்படின்னு கேக்குறாங்க பாரதி. எல்லாம் உங்களுக்கு தான் பாரதி, நீங்க மஞ்சள் கயிறே போட்டுட்டு இருக்கீங்களா, அதனாலதான் செயின் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆதி அப்படின்னு பாரதி சொல்றாங்க. அப்போ சாரதா சொல்றாங்க, இந்த தாலி கொடியெல்லாம் போடுறது இப்படி சாதாரணமா போடக்கூடாது, அந்த நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து தான் போடணும்னு சொல்றாங்க. அதுக்கு பவானி பார்வதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆமா அப்படித்தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரதா சொல்றாங்க, இதை உடனே நான் ஜோசியத்தை கேட்கிறேன், ஒரு நல்ல நாள் குறிச்சு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க நாளைக்கே நல்ல நாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை ஒரு விழா மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. ஜோசியத்தை நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஸ்வேதாக்கு செம்ம கடுப்பாகுது. ஸ்வேதா கோபிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் தேவையாமா அப்படிங்கிறாங்க. பாரதி இதெல்லாம் செய்யணும் பாரதி, உனக்கு இஷ்டம் தானே, நீங்க சொன்னா சரிமா அப்படின்னு பாரதியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா ரத்தனத்துக்கு கால் பண்றாங்க. எந்த அம்மா எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா நாளைக்கு ஒரு விசேஷம் வச்சிருக்கோம் வீட்டுல, வந்துருங்க சம்பந்தி. இல்லம்மா எங்களுக்கும் வேலை இருக்கு, வீட்டுல எல்லாத்துக்கும் வேலை இருக்குமா, நாங்க வர முடியாதுமா, நீங்களே அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விசேஷம் கேட்க மாட்டீங்களா, உங்க மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிறோம், நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்றாங்க. சரி ஓகே வர்றோம், முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இந்த அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா நல்ல விதமா தான் இருக்கு. அப்போ பாரதி கிட்ட இவங்க நல்ல விதமா நடந்துக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நம்ம நாளைக்கு போனோம்னா தமிழையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம வேணா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரத்தனம் நினைக்கிறாரு. அடுத்தது வீட்டுல ஹாலை காமிக்கிறாங்க. வாசுவோட தம்பி இருக்காருல, அவரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. கூடவே மணி தனம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டே சீக்கிரம் சாப்பிடுறா அப்படின்னு சொல்லும் போது மரகதம் மரகதம் அப்படின்னு கூப்பிடுற சவுண்டு கேக்குது. ரத்தனை தான் கூப்பிட்டு வர்றாரு. ஐயோ அப்பா வந்துட்டாருடா. தானே சொல்றாங்க, டே டே உங்க அப்பா வந்துட்டாரு, முதல்ல எஸ்கேப் ஆடா இங்கிருந்து அப்படின்னு சொல்றாங்க. தட்டை தூக்கிட்டு ஓடுறாரு துரை. மணி சொல்றாரு, டே சொம்மையும் தூக்கிட்டு போடா முதல்ல அப்படிங்கிறாங்க. போய் சமையல் ரூம்ல ஒளிஞ்சு நிக்கிறாரு துரை. அப்போ உங்க அம்மா எங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி பார்க்க போயிருக்காங்கப்பா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க தனம். உடனே மரகதத்துக்கு கால் பண்றாங்க. ஹலோ என்னத்த ஹலோ, எப்படி இருக்குது உங்க அம்மாவுக்கு? நல்லா இருக்குங்க, இன்னைக்கு நைட் நான் வந்துருவேங்க. ஓ அப்படியா, சரி சரி, இல்லைங்க இன்னைக்கு நைட்டு முடியலன்னா நாளை காலையில கூட நான் வந்துருவேங்க. இங்க பாரு இன்னைக்கு நைட்டோ காலையில எப்பயோ ஒரு தடவை கரெக்டா வந்துரு, நாளைக்கு பாரதி வீட்டுக்கு போகணும், தாலி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மறக்காம வந்துடணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. திடீர்னு பார்த்தா பூனை ஏதோ உருட்டுற சவுண்டு கேக்குது. என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா துரை எதுவுமே உருட்டல, பூனை தான் ஏதோ உருட்டுது போல இருக்கு. துரை தான் உருட்டுறாருன்னு நினைச்சிட்டு அது பூனையா இருக்கும்பா, நீங்க பேசாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க தனம். என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது போன் கால் வருது. யாரு போன்ல? அம்மா தான்ப்பா கூப்பிடுறாங்க. எனக்கு இப்பதான் கூப்பிட்டு பேசி முடிச்சேன், அதுக்குள்ள உங்க அம்மா உனக்கு கூப்பிட்டாலா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்றாரு ரத்தனம். அம்மா சொல்லுமா அப்படின்னு போன்ல பேசுறாங்க தனம். இவடி நாளைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷனுக்கு துரையும் வரணும், எப்படியாச்சும் உங்க அப்பா கிட்ட சம்மதத்தை வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க தனம். இதோட இந்த எபிசோட் முடியுது.